வணக்கம். இந்த திரைப்படத்தின் ஆர்யா சூர்யா இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலகத்தின் அத்தனை ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த திரைப்படத்தின் இயக்குனர், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையில் அண்ணன் ராமநாராயணன் அவர்களுடைய சார்பிலே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்பி முத்துராமன் அவர்களை போன்று இவ்வளவு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் வச்சு படம் எடுத்த அவர் ஒரு பக்கம், நான் எந்த பெரிய ஸ்டாரையும் வச்சு படம் எடுக்காத நான் ஒரு பக்கம். இதான் உண்மை. என்னன்னு கேட்டா அவரை நான் பார்க்கிறேன், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவர் வணக்கம் தெரிவிக்கக்கூடிய அந்த பண்பு. ஏன்னு கேட்டா நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு பெரிய பரம்பரை தமிழ் திரையுலகத்தில் ஏவிஎம் குடும்பம் தான். அதுல இருந்து அந்த ஏவிஎம் சரவணன் ஐயா அவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பண்பா கையை கட்டிட்டு இருப்பாரு. அந்த ஏவிஎம்ங்கிற பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த அந்த பண்பு எஸ்பிஎம் ஐயாட்ட என்னைக்குமே இருக்கும். இதை இன்னொன்னு எல்லாத்த பத்தி படத்தோட தலைப்புல அவரை பத்தி ஏன் சொல்றோம்னு சொன்னாக்கா, அப்படிப்பட்ட எஸ்பிஎம் எந்த ஊர்ல இருந்து வந்தாரோ அதே காரைக்குடியிலிருந்து வந்தவர் நம்முடைய ராமநாராயணன் ஐயா. அதற்காக சொல்கிறேன். அந்த பண்பும் அன்பும் அவரிடம் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு வரைக்கும் 126 படம். இங்கே KS ரவிக்குமார் சொன்னதை போல படத்தோட லிஸ்ட் போட்டாலே பலருக்கு மூச்சு வாங்கிடும் போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் எப்படி இத்தனை படம் எடுத்திருக்கிறார் ராமநாராயணன், ஒரு விழாவுக்கு வந்தால் யாரை பற்றி பேசணும் என்பது ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்றேன். எஸ்பிஎம் அவர்கள் பாட்டை பார்த்ததுனால மனதார வாழ்த்தினாரு, நன்றி. அதே மாதிரி கல்யாண் சார் வாழ்த்தினார், நன்றி. அதை போல வாழ்த்திய ரவிக்குமார், நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர் ரவிக்குமார். என்ன காரணம் தெரியுமா? பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் எடுத்துட்டார் என்ற காரணத்துக்கு அல்ல. சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, புதுமுகத்தை வச்சு எடுத்தாலும் சரி, அந்த படத்தை படமா நினைச்சு அதை ரசிக்கக்கூடிய நல்ல ஒரு ரசிகன், நல்ல ஒரு கலைஞன். அதுதான் ஒரு கலைஞனுக்கு. இது சூப்பர் ஸ்டார் படம், இது இல்ல, இது சூப்பர் ஸ்டாரோட படம் இல்ல அப்படின்னு நினைச்சா அவன் இயக்குனரே அல்ல. தன்னோட படத்தில் நடிக்க ஒரு சாதாரண நடிகனா இருந்தா கூட அந்த நடிகனை எந்த கலைஞன் மதிக்கிறானோ, எந்த இயக்குனர் மதிக்கிறானோ அவன் தான் டாப். ஒரு ரோஜாவை உருவாக்கின புதுமுகத்தை வச்சு படம் எடுத்தாலும் சரி, புரட்சி கலைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் விஜயகாந்த் வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த படத்தை படைப்பாக ரசிக்கக்கூடிய படைப்பாளியின் தம்பி செல்லுமணி, இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும். அதே மாதிரி புதுமுகத்தை வச்சு படம் எடுத்தாலும் சரி, பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுத்தாலும் சரி, என் படத்தை என் படமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த உணர்வை, தன்னுடைய முத்திரையை விட்டுக் கொடுக்காத தம்பி விக்ரமன், இப்படிலாம் உள்ள இயக்குநர்கள். அதே மாதிரி பிவாஸ், இதுல நம்ம இவர் என்னை வாழ்த்தினது சிரஞ்சீவியா இருக்கணும்னு அவர் சொன்னார். அவர் வாழ்த்தின அவருக்கு நன்றி. நம்முடைய பிவாஸ் அவரோட பையன் இது, அப்புறமா அமுல் சூப்பர் குடும்பம் பார்த்தோன்னா வாழ்த்தின நன்றி. இந்த நன்றியெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், இது எனக்கு உள்ள பாராட்டு விழால சார். ஒரே ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன். சின்ன உலகத்தில் எவ்வளோ வெற்றி படம்லாம் கொடுத்துருப்பேன், எவ்வளோ வெற்றி படம், கிட்டத்தட்ட நான் அத்தனை வெற்றி படம், வெள்ளி விழா படம், பொன் விழா படம்லாம் கொடுத்துருக்கேன். நான் தமிழ், என்னோட படம் தெலுங்குல டப் பண்ணி உயிரில் விஷயம் ஃபேமஸ் ஆகிறேன்னு ஒரு வருஷம்ல தெலுங்குல 2 years ஆடுந்தி. ప్రసాద్ గారికి తెలుసు, కళ్యాణ్ గారికి తెలుసు, బాగా తెలుసు. ఇప్పుడు కూడా నేను తెలుగులో ప్రేమదాసన్ ఒక స్ట్రైట్ పిక్చర్ డైరెక్ట్ చేస్తున్నాను. తెలుగులో కూడా నాకు మంచి ఆడియన్స్ ఉంది. నాకు తెలుగు కూడా బాగా తెలుసు. இப்ப பாடுன தெலுங்குல கூட என்னால பாட முடியும், இந்தியில பாடணுமா பாடுவேன். உடனே நான் திறமைசால சொல்லுவேன். ஆனா சார், என்னோட முதல் படத்துல, என்னோட ஒருதலை ராகன்ற ஒரு படத்துல பணியாற்றி அந்த படத்தை பத்தி இவரு சொன்னார் பாருங்க, டிஆர் எனக்கு ஏன் பிடிக்கும்னா அப்படின்னு நம்ம அந்த படத்தை இந்த ஒரு கலைஞனை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆர்யா சூர்யான்ற ஒரு படம், இந்த படத்தோட பாராட்டு விழா, இசை வெளியீட்டு விழாவில் என்னை பாராட்டுறீங்களே, நான் எனக்கு பாராட்டு விழா விரும்ப மாட்டேன். ஏன் தெரியுமா சார்? என்னோட முதல் படத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நான் மட்டும் என்னோட முதல் படத்தை வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கலைஞன். நான் முதல் படத்துல நான் ஒரு ராசிலா ராஜான்னு பாட்டு எழுதின ஒரு கலைஞன் சார். இங்கே நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் இன்னைக்கு என்னோட பையன் சிலம்பரசன், நான் மீண்டெடுத்த மகன் சிலம்பரசன், அவன் மன்மதன் சார். நான் மனசு சொல்லுவேன் சார், அவ்வளவுதான். அவன் ஹேண்ட்ஸம், பட் நான் டி ராஜேந்தர். நான் எனக்கு நான் என்னோட படம் வெற்றி பெற்ற பாராட்டு விழா வச்சதில்லை.
எனக்கு ஏன்னு கேட்டால் முதல் படத்தில் பணியாற்றின எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது சார். எனக்கு ஷீல்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அதில் பணியாற்ற எல்லாருக்கும் ஒரு தேநீர் கொடுத்த ஒரு நண்பனுக்கு கூட, டீ எடுத்து கொடுத்த தோழனுக்கு கூட ஷீல்டு கிடைச்சிது சார். டி ராஜேந்திரனுக்கு மட்டும் ஷீல்டே கிடைக்கல. ஷீல்டு கிடைக்கல, ஆண்டவனுக்கு ஃபீல்டை கொடுத்தான். ஆண்டவனுக்கு ஃபீல்டை கொடுத்தான். நான் பாராட்ட விரும்பினதே இல்லை சார். என்ன ஆனால் செல்லமணி பற்றி என்னை பற்றி ஒன்று சொன்னார். டிஆர் வந்து யாரை பாராட்டினாலும் ஒரு குழந்தை மாதிரி வள்ளல் மாதிரி யாரை பாராட்டினாலும் மனசார பாராட்டுவார். யாரையாவது உண்மையிலே பாராட்டின உண்மையிலே மனசு வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா என்னை மதிச்சுட்டு அவங்களுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் சார். என்னை மதிக்கலைன்னா அது யாராக இருந்தாலும் சார் என்னால் ஒத்துக்க முடியலங்க. இது என்னோட கேரக்டர். அது சிவசக்தி பாண்டியனாக இருந்தாலும் சரி, அது கல்யாணக்காராக இருந்தாலும் சரி, பிரசாத்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் அன்புக்கு ரொம்ப அடிமை. அதனால ஏன் சொன்ன மாதிரி யாரை வேணாலும் நான் பாராட்டுவேன். ஆனால் யார்ட்டையும் நான் பாராட்டு எதிர்பார்த்தது இல்லை. ஏன் தெரியுமா? பாராட்டு கேட்டா தாலாட்டு கேட்டா குழந்தை தூங்கிடும். பாராட்ட பார்த்தோம்னு வச்சுக்கேன் மனுஷன் மயங்கிடுவான். நம்ம சிரஞ்சீவி, நம்ம ரவிக்குமார் சொன்னார சிரஞ்சீவின்னு சொன்ன இன்னைக்கு ராத்திரி நான் நம்மளால நம்ம சிந்து மாதிரி ஆயிட முடியுமா நான் கனவே காண மாட்டேன். இதுதான் என்னோட பலம் என்னன்ற நான் சொல்லிடுறேன். ஐயோ அவரே சொல்லிட்டாரு, ஒருவேளை கேஎஸ் ரவிக்குமார் நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் எடுத்தார அவரே சொல்றாரு நம்ம அப்படின்னு. நான் முதல்ல ஒன்னேன்னு சொல்றேன். இங்க கேஆர் வந்து இந்த படத்துல வந்து பவர் ஸ்டார் நடிச்சிருக்காரு, ஒரு பக்கம் அவரை பார்த்து இன்னொரு பக்கம் என்ன, எனக்கெல்லாம் எந்த பட்டமும் கொடுத்துறாத தலைவா. நீ எந்த ஆங்கிள் சொல்றீங்களோ எனக்கு தெரியும், ஒன்னேன்னு தெரியும். சினிமாவில் இது வரைக்கும் டைட்டில் போட்டுக்காத பட்ட பேர் போடாத ஒரே சினிமா இயக்குனர்னா சூப்பர் ஸ்டார் இனிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே. வசூல் டி ராஜேந்தர் சக்கரவர்த்தின்னு சொல்லியும் கூட நான் எந்த பட்டமும் போட்டுக்காத தன்னடக்கத்தின் உருவம் டிஆர். ஏன் தெரியுமா? சினிமால மட்டும் அல்வா வந்து நம்ம வாடும் போது கொடுப்பான், விழுந்துட்டா கொடுக்க மாட்டான். என்னன்னு தெரியுங்க, எனக்கு தெரியுமா? ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து சொல்றேன், நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ராமநாராயணன் சார் 126 படம் எடுக்கிறாருன்னா அவரோட ஜாதகம். ஒன்னொரு ஒரே ஒரு மேட்ரு சொல்றேன். எல்லாரும் நினைச்சிருப்பீங்க நான் இந்த படத்துல வந்து நடிக்க வந்துட்டேன் யாரோ அப்படின்னு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்னேன்னு சொல்றேன், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இனிய நண்பர் ராமநாதன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த படத்தில் நான் நடிக்கணுங்கிறதுக்காக அவர் என்னை வந்து எத்தனை தடவை பார்த்துருப்பாருன்னு யாருக்கு தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். அவரோட கடிதத்தில் எழுதினார் பார்த்தீங்களா, மனுஷனுக்கு நல்ல மனசு வேணுயா, காதலிக்கிறதுக்கு மட்டும் மனசு இல்லையா, வாழறதுக்கே நல்ல மனசு வேணும். மனசு இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். அந்த மனசியா அத்தனை தடவை வந்து பார்த்தது மட்டும் இல்லை. என்னோட லட்டுத்தின ஆசையா படத்தில் டிஆர் உங்களோட பையன் சிலம்பரசன் நடிச்சுன்னா அது வெற்றி படமாக இருந்தது, ராசியாக இருந்தது. நீங்கள் இந்த படத்தில் நடித்தா நல்லா இருக்கும், ஒரு நண்பர் இந்த பாட்டை பாடுங்க, பாடிட்டு இந்த பாட்டு பிடிச்சா நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்ன அவரோட பண்பு, அவரும் கோலப்பனை என்கிட்ட காட்டின அன்பு, அது மட்டும் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லாத இருக்கக்குள்ள கூட அவரோட நன்றி உணர்வை பார்த்தீங்களா? தன்னோட படத்தில் பணியாற்றின அத்தனை டெக்னீஷியனுக்கும் நன்றி உணர்வோடு இது பண்ணார. எனக்கு உடம்பு சரியில்லை, படத்தை முடிச்சுட்டேன், ரிலீஸ் பண்ணுற இந்த சூழ்நிலையில் இந்த பாட்டை மட்டும் நீங்களே என்ன பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன வேணா செட்டு போடுங்க, நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுற. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு இயக்குனர், என்னோட நான் மதிக்கக்கூடிய ஒரு சீனியர், சின்ன பட்ஜெட் படம் எடுத்து ஜெயிச்ச ஒரு ஜாம்பவான், அவருக்கு இந்த நேரத்தில் நான் கை கொடுக்கணும்னு நடிச்ச படம் தான் அது. எனக்கு பணம் தரவங்க யார் வேணாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஒன்று தெரியுமா, ஒரு சிலம்பரசன் சொன்னார் நம்முடைய ரவிக்குமார் சொன்னதே நான் சொல்லக்கூடாது. 5 கோடி சம்பளம் கொடுத்தா கூட சிலம்பரசன் அப்பாவை நடிக்காம டிஆரியா? எவனுக்கா இந்த தில் இருக்கா? எவனுக்கா இருக்கா? அப்பனா நடி 3 கோடி சம்பளம். நோ, வீட்டுல தான் டாடி, வெளியில தாடி. நான் தண்ணி கொடுத்தலவா என்னோட வெற்றி என்ன தெரியுமா?
என்னை பத்தி நான் சொல்லக்கூடாது. என்னை வந்து இந்த படத்துல ஒரு நடிக்க வச்சிருக்காரு, அதுக்கு காரணம் சொல்றேன். அமுல் சூப்பர் குடும்பத்தில் இன்னைக்கு டிஆர் சார், டிஆர் சரக்கு இல்லைன்னா அரட்டை அரங்க 7 வருஷம் 7 மணி நேரம் நின்று பேசணும், பேச முடியுமா? இன்னொன்னு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இப்ப சேரன் சாரோட நிலைமையை பத்தி சொன்னு டிஆர் இப்படி ஃபீல் பண்றாருன்னு என்னுடைய அன்பு சகோதரர் பி வாசு சொல்றாருன்னா, உண்மையில செல்லுமணி சொல்லி இந்த ஃபங்க்ஷனோட மேட்டர்ல நான் அதுக்கு போக விரும்பல. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎம் ஆனாலும் சரி, டிஆர் ஆனாலும் சரி, பி வாசுனாலும் சரி, நாங்கள் வந்து என்ன நீ நண்பர் செல்லுமணினாலும் சரி, விக்ரமனாலும் சரி, நாங்களும் அப்பாயா, நாங்களும் அப்பா. எங்களுக்கும் இதயம் இருக்கு, எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, எங்களுக்கு மனசு இருக்கு. ஒன்றும் இல்லை என்கிட்ட. இதே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். இதே போன இங்கே இது வச்சாங்க சார். அன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்டிங் வந்துட்டு முடிச்சுட்டு போனால் ஒரு பத்திரிகையாளர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அவர் என்னை விட ஒரு சீனியர். நான் ஒருதலை ராகத்தில் வந்து முன்னேறி வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய பத்திரிகையாளர் நண்பர், நான் ஃபங்க்ஷனுக்கு வரலடா தம்பி ராஜா, நீ வந்து ஒரு பேட்டி கொடுக்கணும்னாரு. யாருக்குமே ஃபோனில் நான் பேட்டியே கொடுக்கறது இல்லை. ஏன்னு கேட்டால், சொல்றக்கூடிய கருத்தை மாற்றி போட்டால் வம்பாயிடுன்னு சொல்லிட்டு கேமரா, குரல் டிவியோட கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்காம யாருக்குமே பேட்டி கொடுக்கறது இல்லை. அது எப்பேற்பட்ட பத்திரிகையாக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டா கருத்து மாறுதுன்னு. அவர் நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகையாளர் ஃபோனில் தான் கேட்டார், படத்தை பற்றி சொன்னேன். கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார், எப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணம்னாரு. என்னோட பொண்ணு தமிழ் இலக்கியாவோட கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த கல்யாணம் முடிச்சுட்டு தான் என் பையனுக்கு கல்யாணம். அதை தவிர சிலம்பு சொல்லிட்டா என் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன்னு. ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்து டி ராஜன் தங்கைக்கு ஒரு கல்யாணம் எடுக்கலாம், என் தங்கை கல்யாணம் எடுப்பான், தாய் தங்கை பாசம் எடுப்பான். அவன் பெத்த புள்ள தங்கச்சி கல்யாணம் பண்ணாம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பையனை பெத்தன. இதுக்கே ஆண்டவனுக்கு நன்றியா, இதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி, வேற எதுக்குமே வேணாயா, இதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி. அவர்கிட்ட சொன்னேன், என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னேன். எப்போ கல்யாணம், எப்படி கல்யாணம்னு கேட்டார். என் பையன் எந்த பொண்ணை விரும்புகிறானோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னேன். எந்த நடிகையோட பேரையும் ஆண்டவன் பொதுவாக, நான் ஆஞ்சநேய பக்தன், நான் அல்லாவை வணங்கக்கூடியவன், இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு நான் இருக்கிற நல்லான்னு சொன்னா அது காரணம் இன்ஷா அல்லாஹ். நான் பிரைஸ் தி லார்ட், நான் ஜீசஸை வணங்கக்கூடியவன், எல்லாம் அல்ல இறைவன் சாட்சியாக சொல்லுகிறேன். நான் எந்த ஒரு நடிகையின் பெயரையும் சொல்லவில்லை. ஆனா அதை சேர்த்து போட்டு அதை பத்தி எத்தனை பேருக்கு என்ன, எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன். அதற்கு வந்து நான் தயவு செய்து சொல்லுறேன், நாங்களும் மனுஷன் தான் சார். ஒன்னு சொல்றேன், இங்க செல்வமணி சொன்ன மாதிரி, பி வாசு சொன்ன மாதிரி, என் பையனை பத்தி ஒன்னு சொல்லட்டுமா? என்னென்னமோ 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 கதை எழுதுறீங்களே. அவர் ஒரு பொண்ணை விரும்பின பிறகு அந்த பொண்ணு, அந்த நடிகை வேற ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருந்தவரை பிரிஞ்சு எல்லாம் பண்ணி மேட்டர்லாம் முடிஞ்சு இன்னும் ஒரு மேட்டர்லாம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டீங்க. ஒரு நடிகனா வந்து அடுத்து வேற ஒரு பொண்ணை, ஒரு நடிகை ஒரு மேட்ரு வந்ததுமே அதை பத்தி திங்க் பண்ணும்போது ஒன்னேன்னு சொல்ற, என் மகன்கிட்ட ஒரே ஒரு மேட்ரு என்ன சொன்னா, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லக்குள்ள இந்த தமிழ் பண்பாடு தான் என் தமிழ்நாட்டுக்கு வேணும். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லி அவங்களோட சம்மதத்தை பெற்ற பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய இதைத்தாயா தமிழ் பண். இந்த நாட்டு மக்களுக்கு நீ ஒரு லட்சம் சம்பாதிச்சுட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பாதிச்சா அப்பா அம்மாவை தூக்கி எறியக்கூடிய உலகம் யார்? 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சா அப்பா யாருன்னு கேட்கிறான். நான் என்ன சொல்ல, என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள், நீங்களும் அப்பா தான். உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு. நம்ம வாழணும், சமுதாயத்துக்கு நம்ம பேசணும்னா நாலு நல்ல கருத்தை சொல்லி தரணும். இப்ப இன்னைக்கு சேரனுக்கு வந்த நிலைமையை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிடக்கூடாது, சிந்திக்கணும். ஒரு நல்ல கலைஞன் சினிமாவில் மட்டும் காதலை சப்போர்ட் பண்ற, அழகா சொன்னார் செல்வமணி. காதல் வேறையா? யாரு வேணாலும் காதலிங்க. காதலுங்கிறது யாரு எப்படி என்னன்னு போகாம இதயத்தை கொடுக்கறதான் காதல். நானும் உயிரிழந்த விஷயம் எடுத்தவன் தான், மைதிலினை காதல் எடுத்தவன் தான். ஆனா ஒரு அப்பனா ஒரு பொறுப்பு இருக்கியா, தான் பொண்ணு கண்ணு கலங்காம வாழணுமேனு தான் கண்ணு கலங்குறான். அவன் அப்பன் தான் பையன் தான் பொண்ணு நல்ல பையனை தேர்ந்தெடுத்து வாழணுமேனு கதறானே, வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருக்கான, அவதாயா தாய், அவனா அப்ப. அத மாதிரி உணர்வு சொன்ன படம் தானே எஸ்பிஎம் எடுத்தாரு, அத மாதிரி படம் தானே விக்ரமன் கொடுத்தான், அத மாதிரி படம் தானே டிஆர் கொடுத்தான், அத மாதிரி படம் தானே ரவிக்குமார் கொடுக்கணும்னு நினைச்சாரு, பி வாசு கொடுக்கணும்னு நினைச்சாரு. என்னோட படத்தில் ஒண்ணு சொல்றேன், என் தங்கை கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒருத்தன் கடிதம் எழுதினான், வாழ்க்கையில நீ தாண்டா எனக்கு முதல் எதிரினா,
கடிதம் எழுதிருந்தான். ஏன்னு கேட்டா, என் தங்கை கல்யாணி உன் படத்தோட ரசிகனா இருந்தேன், உன்னோட ஒருதலை ராகத்திலிருந்து நான் ரசிகனா இருந்தேன். நான் என்னுடைய லவ்வரை அழைச்சிட்டு படத்துக்கு போனேன். இன்டர்வல் வரைக்கும் என்னோட உட்காந்து படம் பார்த்தாயா? இன்டர்வல் முடிஞ்சோன்னு என்னை விட்டு போயிட்டாயா? இன்னை வரைக்கும் என் கூட பேச மாட்டேங்கிறாயா? ஏன்னா காமெடியா சொல்லையா? நான் எடுத்த படம் அது. நான் எடுத்த படம் அப்படிப்பட்ட படம் கொடுத்துருக்கேன். ஒரு தங்கைக்கு ஒரு இதில் ஒரு தட்டி பார்த்தேன் கொட்டாங்க வச்சு நான் இது பண்ணி பாடுறேன்னா இன்னைக்கு எத்தனை ஊரில் தாய்மார்கள் பாராட்டுறேன். அந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் அதை மாதிரி இன்னைக்கு. ஆனால் இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்? இப்படியெல்லாம் படம் எடுத்த நான் எந்த பட்டமும் போட்டுக்கல, போட மாட்டேன். நான் படித்த எம்ஏ பட்டம் மட்டுமே எனக்கு போதும். நான் எம்எல்ஏ பட்டமே போடாதவங்க எம்எல்ஏ பட்டமே இருக்கும் போயிடும். நான் இந்த எந்த பதவி நம்புறவனே கிடையாது. நான் பதவிக்காக வாழறவனும் கிடையாது, பதவிக்காக யாரு பின்னாடி ஓடுறவனும் கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நீங்க கிண்டல் பண்றவனை பத்தி உலகத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லார் யங்ஸ்டர்ஸுக்கும் இதுதான். கிண்டல் பண்றவதை பத்தி கவலைவே கூட பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா, கடவுளையே கிண்டல் பண்றவன் 20% இருப்பான், 15% இருப்பான். அது கடவுளுக்கு வருத்தப்பட முடியுமா? நம்மள எத்தனை சதவீதம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கணும். ராமநாராயண் சார் 126 படம் எடுத்திருக்கிறாருன்னா அவர் என்ன குரங்கு வச்சு படம் எடுக்கிறாரு? துர்கா அவரு கொடுத்த வெற்றி ஆடி வெள்ளி நீ கொடு, அவரு கொடுத்த துர்கா நீ வெற்றி கொடு, அவரு கொடுத்த சுமை நீ வெற்றி கொடு. நீ பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சுட்டு கொடுக்கிற வெற்றி பெரிய வெற்றி அல்ல. சின்ன படங்களை எடுத்து உன்னால லாபம் கொடுக்க முடியுமா? அது வெற்றி. நான் உடனே சொல்றேன் சார், மனிதன் அதுதான். இன்னைக்கு நான் சினிமாவில் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கேங்க. இப்ப ரவிக்குமார் சொன்ன அப்புறம் டிஆர் ஆடக்கூடிய நான் பாட்டை பார்க்கணும்னு ஆர்வத்தோட வந்தேன்னு. அது அவர் எனக்கு அல்வா கொடுத்துட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்தவர் இன்னைக்கு ஹிந்தி பிலிம் ஸ்டார் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. இதான் உண்மை. பிவாசி எனக்கு அல்வா கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் சந்திரமுகி எடுத்தவர், கன்னடத்தில் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் இயக்குனவர். ஒரு எஸ்பிஎம் சொன்னார் பாருங்க, ஒரு தமிழ்நாட்டில் சில்கு சிமிதாவை நேத்தி ராத்திரி அம்மா பாட்டு தமிழ்நாட்டின் பல இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்த பாட்டு. அதை கொடுத்த ஒரு இயக்குனர், மாஸ் டைரக்டர், அவரு சொல்றாரு குத்து பாட்டுனா தமிழ்நாட்டில் எல்லாரும் டிஆரை தேடணும். நான் போய் நடிக்க போறேன் போல, அது வேற விஷயம். அவர் மனசார பாராட்டுற அந்த இன்னொன்று, நீ என்ன ஆட்டம் ஆடிருக்க, நீ ஆடின ஆட்டம் தப்பு அப்படின்னு ஐயா முத்துராமன் சொல்லிட்டோம். நான் கை கட்டி வணக்கம் பதில் சொல்றேன். சீனியர் டைரக்டரியா, என்னோட சீனியர். ஒரு நாள் இது ஆட முடியும் என்ன தீர்மானம் பண்ணி பாட்டை பார்த்துட்டு மனசார சொல்றேன், சிம்புக்கு ஃபாதரா இல்ல பிரதரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு இணையா ஆடி இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு வாயார பாராட்டின ராமநாதனோட அந்த ஒரே ஒரு அன்பு பாராட்டு புரியா என்னை யாரு கிண்டல் பண்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவர் 126 படம் எடுத்தவர். என்னோட பையன் சக்தியும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் டிஆரோட ஃபேன் பிவாஸ் சொல்லிட்டு என்கிட்ட என்னத்த பண்ண போறாரு? பிவாஸுக்கு நான் ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துட்டு போறேன்னா, பிவாஸ் சாருக்கு நான் ஏதாவது பண்ண போறேன்னா, ஒரு கே.எஸ். ரவிக்குமாரும் ஒரு பிவாஸ் சாரும் நான் டிஆரோட ரசிகன் உயிரிழ விஷயம் படம் பார்த்து நான் ரசிகன் விக்ரமன் சொன்ன என்ன அவசியம் இருக்கு? மனிதனோட பண்பியா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சினிமாவில் சொல்றேன், சினிமாவில் டி ராஜேந்தர் இத்தனை படம் எடுத்திருக்கேன். நான் சினிமாவில் என்னோட படம் அடிபட்டா லாஸ்னா அத்தனை கோடியை திருப்பி கொடுத்த முதல் திரைப்பட இயக்குனர் விநியோகஸ்தர் டி ராஜேந்தர். அந்த பண்பு வேற யாருக்கா முன்னாடி இருந்ததா? ஒரு சிவசக்தி பாண்டியனுக்கு அது தெரியும், கேஆரை போன்றவர்களுக்கு தெரியும், லியோ பிலிம்ஸ் ருக்மானுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டாரை பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்கலாம். அதுக்கு முன்னோடி யாரு? டி ராஜேந்தர். ஆனால் என் படம் எடுத்து திரைப்பட உலகத்திலே நான் லாசி ஆகாத ஒரு இயக்குனர் டி ராஜேந்தர். இந்த பேரை வாங்குங்க பார்ப்போம். நான் படம் சில நேரத்தில் படம் எடுக்க மாட்டேன். ஆனா நான் எடுத்த படத்துல வீராசாமி வரை நான் செலவு பண்ணதுக்கு பெரிய லாபத்தை என்னால் பெற முடியவில்லை என்பது 7 வருஷம் யோசிச்சுட்டு ஒருதலை காதல் ஒரு படம் எடுக்கிறேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு சினிமா 2 வெரைட்டி தான். ஒன்னு சிங்கம் படம் பார்ட் 2னா திருநெல்வேலி 2 கோடிக்கு மேல போகும். ஒரே ஒரு திருநெல்வேலி ஏரியா. அந்த இல்ல ஒரு படத்தை ஒரு டோட்டல் ஒரு புதுமுகத்தை வச்சு எடுக்கக்கூடிய சாதாரண படத்தோட பட்ஜெட் 2 கோடி. ஒரு ஏரியாவே 2 கோடி திருநெல்வேலி போகக்கூடிய படமா இல்ல டோட்டல் பட்ஜெட் 2 கோடி படமா? இதையா ஒத்தையா ரெட்டையா? இதான் சினிமாவோட யதார்த்தம். சினிமா எப்படி வாழும்? இப்பவும் சொல்றேன், சினிமா மட்டும் நேரம். நான் எதற்காக இதை சொல்லுவேன் என்று வருத்தம் யாருமே படக்கூடாது. நண்பர் விக்ரமன் புது வசந்தம் கொடுத்த சூப்பர் ஹிட் டைரக்டர்,
வானத்தை போல கொடுத்த சூப்பர் ஹிட் டைரக்டர். திறமை இருக்கிறது, நேரம் ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் எந்த இயக்குனர் பின்னாடியும் இந்த உலகம் வரும். ரவிக்குமாருக்கு இல்லாத திறமையா, பி வாசுக்கு இல்லாத திறமையா சொல்லுங்க. இல்ல எஸ்பிஎம் அத்தனை படம் எடுத்தாரு, இப்ப அவரை கூப்பிட்டு ஒரு படம் இன்னைக்கு அவ்வளவு பெரிய இயக்குனர் தானே. என்ன காரணம்? அப்ப எல்லாருமே நேரத்தை பார்த்து ஓடக்கூடிய உலகம். எல்லாருமே இன்னைக்கு சொல்ற கவுண்டமணி பெரியாளங்க கவுண்டமணி வச்சு படம் எடுக்கலையா? உயிரிழந்த விஷயம் கவுண்டமணி கொடுத்த சம்பளம் சாதாரண சம்பளம். வளர்ந்த பிறகு நான் திரும்பவே இல்லை. ஒரு தில்லு வேணும். நான் கவுண்டமணி வச்சு படம் எடுக்கல. கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் எல்லாரும் படம் எடுத்தாங்க. ஒரே ஒரு படம் தீராஜ் எடுத்தேன்னு காட்ட சொல்லு. இது நான் தலைக்கணத்தில் பேசுற தன்னம்பிக்கை இலக்கணம். நான் என் படத்தில் காதல் எழுதுவதில் நிறுத்த வச்ச ஒரு சின்ன கேரக்டர் நிறுத்தம் சந்தானம். மன்மதன் படத்தில் சிலம்பரசன் ஆளாக்கி இன்னைக்கு பெரிய ஆளு வீராசாமி கூட நடிச்சார். இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாரு. நான் அடுத்த படத்தை ஒருதலை காதலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு சந்தானத்துக்கு பீக். நான் பின்னாடி போல. நான் ஒருதலை காதல் படத்துல இன்னைக்கு நான் சொல்றேன் 7 பாட்டு 108 பாட்டு ரெக்கார்ட் பண்ணி 7 பாட்டு 8 பாட்டு செலக்ட் பண்ணி இது ஆட முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு ஆடிட்டு இருக்கும் போது ஆடி பாட்டும் எடுத்திருக்கேன். படமும் 45-50 நாள் ஷூட் பண்ணிருக்கேன். சின்ன பட்ஜெட். இப்ப மேடையில அனௌன்ஸ் பண்றேன், இது பல கோடிகளை நம்பி எடுக்கப்பட்ட படம் அல்ல. காதலில் தோத்த சில தாடிகளை நம்பி எடுக்கப்பட்ட படம் ஒருதலை காதல். போல்டா அடிக்கிறேன். நான் ஜெயிக்கிறேன். எந்த அளவுக்கு வெற்றி பெறாது கடவுளோட கையில் இருக்கு. ஆனா அந்த தில்லு, அந்த தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை இருக்கிறனால தான் இன்னொன்று இந்த படத்தில் கதை நாயகன் ஆட முடியுமா? ஆடி இருக்கேன். எப்படி இன்னும் அதான் சொல்றேன். ரவிக்குமார் சார் சொல்லிட்டோம், நீ ஆனது 8 பார் ஆனது தப்பு. ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர ரங்கு ரக்கர 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 இல்ல. ஸ்ரீகாந்த் தேவா சொல்லிட்டோம், தக்கிட்ட 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 அங்கிருந்து போனேன். இந்த சேர்த்துக்க. அதுல ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பொண்ணு பண்றா முமைத்து 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 16 முமைத்து ஃபுல் டவுன் பாடிருக்கேன். பாடுங்க, பாடு. இன்னொன்னு ஒன்னு சொல்றேன், சும்மா நாங்களாம் படிச்சிருக்கிறோம், நாங்க பெரிய இது டி ராஜேந்திர இது டிஆர் என்னமோ வாயால மிஸ் கொடுக்குறாரு. நீ வாயால காதால மிஸ் கொடு. சோறு தின்னா நீனு வாயால தான் திங்க, நானும் வாயால தான் திங்க. வேற விஷயத்துல தின்ன தப்பு. இன்னொன்னு டி ராஜேந்திர அரட்டேரங்கம் பண்ணாலும் டப்பு. டி ராஜேந்திர அமுல் சூப்பர் குடும்பம் பண்றேன். டிஆர்பி ரேட் இருக்கா இல்லையா? டிஆர்பி ரேட்டுக்குள்ளே டிஆர் இருக்கா? இதான ஒண்ணு. இன்னொன்னு டிஆர்பி ரேட் இருந்து அமுல் சூப்பர் குடும்பத்தில் இந்த கிரேஸ் என் படத்துக்கு என்ன ஓப்பனிங் இருக்குன்னு பாரு, பாப்போம். நீங்க கிண்டல் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கிண்டல் பண்றேன்னு சொன்னீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆரோட ரசிகன்னா அவர் எதிர்த்தாக்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியாது, செத்துருவேன்னு சொல்லணும். நான் இருக்கேயா? இந்த வரலாறு நீ உருவாக்க முடியுமா? உருவாக்கிக்க. நீ இன்னும் மக்கள் தலைவர் இப்ப வாலிக்கு நாங்க அவருடைய இது பண்ணும். அவர் ஆத்மா சார்ந்த நானா நைட்டால் பாட்டு பண்ணுச்சு. நான் எம்ஜிஆரோட பரம வெறியன், எம்ஜிஆரோட ரசிகன். ஆனா என்னோட ஏதோ ஒரு விதி. நான் சினிமாவில் அரசியல், சினிமா அரசியல் வாழ்க்கை எல்லாத்திலையும் ஜோதிடத்தை நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு ஆன்மீகவாதி. என்ன சொல்ல வர? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்துட்டேன், நீ இருக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரோ புதுசா ஒரு ஹிஸ்டரி நீ கிரியேட் பண்ண போய் எடுத்து பாரு. சரி, 3 முதலமைச்சர் எடுத்து வாழ்க்கையில போராடி இருக்கேன், நீ பண்ணு. நான் இதான் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எந்த பெரிய சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் எடுக்கவே இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி முடியும்? இந்த நாட்டில் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய 3 முறை முதல்வராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அம்மா அவர்களை எடுத்து பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டேன். ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தால் ஏற்பட்ட அனுதாப விலையில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். இந்த வரலாறு எனக்கு இருக்கு. குப்பன் சுப்பன் எழுத்து நிக்கல, துணிவு நில்லு. இதெல்லாம் எழுத்து நின்றுட்டு அந்த அம்மா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வீட்டுல மெட்ராஸ்ல வாழணும். மெட்ராஸ் விட்டு வரலையா? வாழ்ந்திருக்க முடியுமா? கரண்ட் கிடைக்குமா? ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியுமா? இவ்வளவு இதுக்கு 5 முறை இந்த தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த கலைஞர்களுடைய ஆட்சியிலே பூங்காநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்
234 தொகுதி எம்எல்ஏ யார்கிட்டயுமே கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரன் நியாயமான எம்எல்ஏ 234 எம்எல்ஏ சிறந்த எம்எல்ஏ சான்றிதழ் வாங்க முடியுமா? ஒரு சின்ன வேலைக்கு போறோம், கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கான், கொள்ளையடிச்சுன்னு பேர் வாங்கியிருக்கிறான். சினிமாவில் இந்த நல்ல பேரை கலைஞர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். உண்டா இல்லையா சொல்லுங்க. நீ வாங்கி கிண்டல் பண்ற. இவ்வளவுதான் எதுக்கியா? 3 முதலமைச்சர் இதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டேன். ஒண்ணு நான் சொல்றேன், ஆன்மாவை தொட்டு சொல்றேன். பிளஸ்டோன் படம் வாங்கினையா? பிளஸ்டோன் படம் வாங்குறதுக்கு முன்னாடி உயிரிழந்த விஷா படத்தில் நான் ஹீரோ நடிக்கிறதே இல்லை. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயங்கரமான ரசிகன். போய் கதை அவர் மாதிரியே சொல்லுவேன். 1 2 3 எண்ணிக்கோ பம்பர் சொல்லிக்கோ இந்த வாங்கிக்க அப்படி போய் கதை சொன்ன உயிரிழந்த விஷா. அவர் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா? ஒரு கெஸ்ட் ரோல் டிஆர் நண்பன் நீ நடிக்கிறேன், ஆனா தயாரிப்பாளர் வேற தயாரிப்பாளராக இருக்கணும் அப்படின்னாரு. நான் எனக்கு நான் தான் தயாரிப்பாளர், நான் தயாரிப்பாளர் நீ நடிக்கிறீங்களா இல்லையா? என்ன இல்லை நான் பெரிய பேனரில் தான் நடிப்பேன்னு சொன்னார். சரின்ட்டு வந்துட்டேன். நான் என்னைக்கு பெரிய பேனர் ஆகிறோன்னு வரன்ட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த படத்தில் தான் சார் நான் நடித்தேன். அதான் சேஞ்ச் ஐவல் கரெக்ட். நான் வாழ்க்கையில் நின்னேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் கடந்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியார் கூட ரஜினியோட படத்தை ராஜாதி ராஜா நான் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி படம் வாங்கினேன். அந்த படம் வெற்றி பெற்றது. வெளிப்படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கின படம். பிளஸ்டோன் ஒரு படத்தை நான் தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் ஃபினான்ஸும் பண்ணேன். பிளஸ்டோன் படத்தை நான் வாங்கினேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். பயங்கரமான லாஸ். படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ரஜினி சார் கேட்கிறார், கொடிப்பிறகு ஷூட்டிங் என்கிட்ட கேட்கிறார், படம் எப்படி போகும் பிளஸ்டோனை பத்தி இருக்கேன். அந்த படம் ஓடாது சார்னு. படம் டப்பிங்ல பாத்தீங்களா லண்டன் ஓடாது சார். ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட் சொன்னது மட்டும் இல்ல, ஜோதிட ரீதியா சொன்னேன், ஜாதக ரீதியா சொல்றேன், இப்பவும் சொல்றேன். 35 வருஷம் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். வர 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு மதுரையில் வந்து ஒரு பெரிய ஜோதிடர்களோட மாநாடு. அதை வந்து சித்தர் பீடத்தில் நடத்துறாங்க. ஓம் ஸ்ரீ சிவசக்தி சித்தர் பீடம். அந்த சித்தர் பீடத்துல பிரபஞ்ச அறிவை பத்தி ஜோதிடத்தை பத்தி பேசணும். அதுல டி ராஜேந்தர் பேசுறான். டி ராஜேந்தர் கொடுத்திருக்க பட்டம் தெரியுமா? ராஜ ரிஷி. அந்த பட்டத்தை நான் கேட்கவே இல்லை. பேசுறேன். அந்த ஜோதிடர்கள் மத்தியில் பேசக்குள்ள அந்த ஜோதிட ஞானத்துல அந்த நாலேஜில் ஏதாவது தவறு இருந்தா ஜோதிடர்கள் சொல்லட்டும். நான் இப்ப ஆன ஆட்டத்தில் குற்றம் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கிய ரவிக்குமார் சொல்லட்டும், தலைவணங்குகிறேன். சூப்பர் ஸ்டார் இயக்கிய பி.வாசு சொல்லட்டும், நான் தலைவணங்குகிறேன். சூப்பர் ஸ்டார் இயக்கிய எஸ்.வி.எம் சொல்லட்டும், நான் தலைவணங்குகிறேன். வானத்தை போல கொடுத்த பூதோசனம் கொடுத்த நம்முடைய இளைய நண்பர் விக்ரமன் சொல்லட்டும், செம்பர் எடுத்த செல்லமணி சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இப்படி ஒரு பேரை ஒருத்தன் வாங்கின ஒரு டி ராஜேந்தர் சிலம்பரசன் வச்சு படம் எடுத்து காதல் எழுதிய சின்ன குழந்தையில இருந்து உறவை காத்தகை, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சோதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தி என சாந்தி, எங்க வீட்டு வேலம், பெற்றெடுத்த பிள்ளை, சபாஷ் பாபு, ஒரு வசந்த கீதம், தாய் தங்கை பாசம், மோனிஷாயின் மோனலிசா, சொன்னால்தான் காதலா, காதல் எழுவதில் வரைக்கும் படத்தில் நடிக்க வச்ச டி ராஜேந்தர். காதல் எழுவதில் டி ராஜேந்தரோட பையன் சிலம்பரசன் கதாநாயகனா ஆன படத்தை 3 பெரிய ஹீரோ நடிச்ச அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண. தில்லு வருமா? நீ யாரோட படத்தை வேணாலும் விடுவோம், உன்னோட பையன் கதாநாயகன் ஆகணும். ஒரு பெரிய பிக் ஸ்டார் இளைய தளபதி விஜய், நம்முடைய தலை அஜித், நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் படம் ரமணா, 3 படம் ரிலீஸ். அன்னைக்கு கொண்டு படத்தை விட்டு பையன் அடுத்த படம் நான் டைரக்ட் பண்ணலையா? இன்ன வரைக்கும் சிலம்பரசன் பெரிய ஸ்டார். ஒன்னு சொல்றேன், இந்த பண்பு முதல்ல கத்துக்கிட்டு நீங்க என்ன பத்தி பேசுங்க. என் பையனோட சிலம்பரசனோட ஷூட்டிங் சிவசக்தி பாண்டியனை கேளுங்க. ஒரு நாள் போயிருப்பனா, டீ கொடுப்பாங்களான்னு கேட்டிருப்பனா, என் பையனோட படத்தில் தான் பாட்டு எழுத முடியும்னு போயிருப்பானா, இல்ல மியூசிக் பண்ண முடியும்னு போயிருப்பானா, என் பையனோட காரில் போயிருப்பானா, என் பையனோட ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு டின்னருக்கு போகணும் போயிருப்பானா. என் சொந்த காலில் இன்னைக்கு நிற்கிறையா. இந்த தன்னம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு இவ்வளவு விஷயத்தை இது பண்ணி வச்சுட்டு இவ்வளவு இதுக்கு 5 தடவை இந்த நாட்டை முதலமைச்சரா ஆண்டு பார்த்த கலைஞர் அவர்களால் எண்ணில் பாதி என்ற பட்டத்தை பெற்ற ஒரு டி ராஜேந்தரியா. இந்த பட்டத்தை நீ வாங்க முடியுமா? வாங்க. திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் 7 வருஷம் வாழ்ந்திருக்கேன். வாழ்ந்து காட்டு. ஒரு சாதாரண கட்சி இல்ல, ஒரு மாபெரும் இயக்கம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் 7 வருஷத்துக்கு மேல கொள்கை பிரச்சார பீரங்கி இருந்திருக்கேன். பாட்டு கொடுத்திருக்கேன். ஏன் 5 வருஷம் பூங்கா நகர் தொகுதி எம்எல்ஏ. ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம வாழ்ந்திருக்கேன். இவ்வளவு 32 ஒன்றிற்கு நிகரான பதவி, மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி, கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்ட பதவி, மந்திரி பதவிக்கு நிகரான பதவி, செக்ரட்டரியேட்ல இருந்து ஆபீஸ்ல எனக்கு ஆபீஸ்.
அந்த பதவியை ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக 6 மாசத்துல ராஜினாமா பண்ண ஒரு கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ண ஆடு. எனக்கு இதுக்கெல்லாம் பாராட்டு விழாவே வேணாம் ஐயா, எனக்கு இதுக்கெல்லாம் புன்னாடையும் வேணாம், எனக்கு பூமாலையும் வேணாம், ஒண்ணும் வேணாம். இவ்வளவெல்லாம் தன்னம்பிக்கையா நான் இருக்கிறது காரணம் தெரியுமா? கடவுள் நம்பிக்கை ஒன்னேதான். கடவுள் படி இழந்தாலும் இருப்பேன், கடவுள் நினைச்சாதான் நான் படி ஏற முடியும், கடவுள் நினைச்சாதான் ஒரு மேடையில் நிற்க முடியும். அந்த கடவுளோட அருள் இருக்கும் போது ராமநாராயணனுடைய அன்பின் காரணமாக அவர் அப்படியே கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அவர் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தப்ப இந்த படத்தில் போய் நடிச்சில்ல. யோசிச்சு பாருங்க. உடம்பு சரியில்லாத இந்த சூழ்நிலை அவர் சொன்ன உடனே நான் போய் இந்த படத்தை நினைச்சேன். அதுதான் என் நட்புக்கு இடம், அதுதான் நட்புக்கு இலக்கணம், அதுதான் அன்புக்கு பரிகாரம். அதனால அவரு ஜட்ஜ்மெண்ட் டி ராஜேந்திரன் இந்த படத்துல ஆட வச்சா ஒரு பாட்டுக்கு தான். நான் இந்த படத்துல ஃபுல்லா நடிக்கல, யாரோ நடிச்சிருக்காங்க. ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கேன். இந்த ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் போய் நடிச்சுட்டேன். ராமநாராயண் சார் படத்தில் நடிச்சுட்டேன். என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆகும் இறைவன் எல்லாம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம கல்யாணம் சார் சொன்ன மாதிரி இது பெரிய லட்டுன்னார. ஏன்னா அவருக்கு தெரியும் திருப்பதி லட்டு அதுதான் உலகத்திலே பெத்த லட்டு. అలాగే ఈ పిక్చర్ ఎలా ఇస్తుంది? మంచి దుడ్డు, పెద్ద దుడ్డు, డబ్బు. இந்த படம் பண்ணாத தப்புன்னு அதான் ஜட்ஜ்மெண்ட். அதனால இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நல்ல ஸ்ரீகாந்த் நல்ல பாட்டு பண்ணிருக்காரு. இப்ப மற்ற நடிகர்கள் கலைஞர்கள் அத்தனை பேரும் நல்லா உழைச்சிருக்காங்க. அதனால் டி ராஜேந்திரன் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்ச அந்த பிரெயின், அந்த செலக்ஷன், அந்த தன்னம்பிக்கை உள்ள இந்த ராஜேந்திர, எல்லாத்தை விட கடவுள் நம்பிக்கை உள்ள இந்த ராஜேந்திரை அன்பின் காரணமாக தேர்ந்தெடுத்த ராமநாராயணன் பல சாதனைகளை புரிந்தவர். இந்தியாவில் இத்தனை மொழிகளில் மட்டும் இயக்கியதோடு மட்டுமல்லாமல் மலை மொழியில் கூட இயக்கிய ஒரு இயக்குனர், ஒரு கிண்ண சாதனை படைத்த இயக்குனர். அப்படிப்பட்ட இயக்குனரோட அந்த 126வது படத்தில் இன்றைக்கு ஒரே ஒரு பாடலுக்கு ஆடை இருந்தாலும் இந்த பாட்டின் இப்பெல்லாம் இவர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி பிவாஸ் 3 நாள் தியேட்டர்ல கலெக்ஷன் எப்படி கூட்டுற? ரோட்ல வித்த விக்கிறவங்க கூட டமக்கு 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 டமக்குன்னு அடிச்சாதான் கூட்டம் கூடும். எனக்கு ஏதோ ஒரு வித்த காட்டினால தியேட்டருக்கு கூட்டம். இதான் உண்மை. அந்த வித்த, அந்த வியாபார வித்தை கற்றவர் இயக்குனர் ராமநாராயணன். அந்த வித்தை கற்ற காரணத்தால் தான் ஆடிவெள்ளி எடுத்தாலும் சரி, துர்கா எடுத்தாலும் சரி, சுமை எடுத்தாலும் சரி, எடுப்பேன் சோறு அதிலையும் வாங்குவேன் பேரு என்று அவர் பெற்றது பேரு. அதனால் தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்பாடலுக்கு டி யாரு என்பதை எடுத்து கூறு. இனிமேல் பேசுவதற்கு ஏதுமில்லை என்று கூறி இந்த படம் அவருடைய எண்ணப்படியே வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இதில் பாடல் எழுதிய பாடலாசிரியர்கள், பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் திரைப்படத்துறையில் மதிக்கிற சில நெருங்கிய நண்பர்களில் திரு ராமநாராயணன் அவர்கள். என்னுடைய பழக்கம் அவரோட ரொம்ப கம்மி. ஆனால் அவருடைய நட்பு மிகச்சிறந்த நட்பு. பல காலகட்டங்களில் அவர் எனக்கு துணையாக இருந்திருக்கார், நான் அவனுக்கு துணையாக இருந்திருக்கேன். அதனால தான் இன்றைக்கி பல விழாக்களில் நாம் இருந்தால் கூட நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் இல்லாமலே இவ்வளோ பேர் மேடையில் இருக்காங்கன்னா அது அவருடைய நட்புக்காக மட்டும்தான். யார் போனாலும் அவங்களுக்கு ரஜினிகாந்த் போனாலும் அதே நட்பு, அதே சிரிப்பு, அதே பணிவு. சாதாரண ஆள் வந்தாலும் அதே நட்பு, அதே சிரிப்பு. எல்லாருக்கும் ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். உண்மையாக 126 நாட் அவுட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 16 தாண்டும் போதே எனக்கு மூச்சு வாங்குது. எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. 126ங்கிறது யாராலும் எங்களால் சாதிக்க முடியாத ஒரு சாதனை. நிச்சயமாக கேஆர் சொன்ன மாதிரி அவர் எங்கிருந்து தான் யோசிப்பான்னு தெரியாது. ஆர்யா டேட்டை வாங்குறதே கஷ்டம். இதில் ஆர்யா சூர்யா 2 பேர் டேட்டை வாங்கி படம் பண்ணியிருக்காரு. இப்போ பாருங்க, டைட்டில்லே ஒரு படத்துக்கு ஒரு ஓப்பனிங்க்கு ஏதோ ஒரு ஓப்பனிங் இப்போ கிரியேட் பண்ணுவோம். அந்த 3 நாளை நிறைய ஃபில் பண்ணிட்டா போதும் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இந்த டைட்டில்லே நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டார். அப்புறம் ஆடாத நாயகனை ஆட்டி வச்சிருக்காரு. டிஆரை பார்த்தா சிலம்பரசன் ஆடுற மாதிரி மேடையில் இருக்காரு. அந்த வாயை பாருங்க அப்படின்னு. ஏன்னா டிஆர் அவருக்கு எனக்கு பழக்கம் கம்மி. ஆனால் ஒரு தடவை என்ன கேட்டாங்க, நீங்கள் யார் உங்களோட முன்னோடினார்.
நான் சொன்னேன் டி ராஜேந்தர் சார் என் முன்னாடி என்னென்ன அவன் ஷாக்காக என்னை பார்த்தான், என்னங்க டிஆருக்கு உங்கள் சம்மந்தமே இல்லை, அது மாதிரி எதுவும் படம் எடுக்கல நீங்கள் என்ன. நான் சொன்னேன் இல்லை டிஆருக்கு இந்த திரைப்படத்துறையில் யாருமே தெரியாது, அவரும் சும்மா தானாக முட்டி மோதி சுயம்புவா இன்றைக்கி அந்த சாதனை பண்ணியிருக்காரு. அதுபோல் நான் கூட எனக்கு இந்த திரைப்படத்துறையில் எனக்கு யாரையுமே தெரியாது, நானாக ட்ரை பண்ணி அது ஒரு முன்னோடியாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அப்போ கொஞ்சம் படித்தவங்கலாம் இந்த எம்ஏன்னு எனக்கு தெரிஞ்சு வந்தது டி ராஜேந்தர் எம்ஏ தான் முதல் எம்ஏ எனக்கு தெரிஞ்சு, முன்னாடி இருந்திருக்கலாம். அழகா அவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார், நான் இந்த படத்தோட டைரக்டர், இந்த படம் நான் உள்ள பார்க்க போக முடியலன்னு குமுதமில் ஒரு இஷ்யூல வந்தது. என்ன அட்டாச்மெண்ட்னா இது வரைக்கும் நான் ஒரு தலைவராகம் பார்க்கல, அந்த பேட்டியை பார்த்துட்டு இது வரைக்கும் நான் ஒரு தலைவராகம் படம் பார்க்கல. ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் அவருக்கு எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட். ஒரு கலைஞனை இந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு கலைஞர் அந்த படத்தை பார்க்கணும் ரோட்ல இருந்து தன்னோட போஸ்டரை வெளியே இருந்து ஒரு கட்டோர்ல பார்க்கறான் போது என்னுடைய ஏதோ ஒரு வகையில் எனக்கு அவர் மேல ஒரு அட்டாச்மெண்ட் இன்னை வரைக்கும். ஆனா அதை விட மிகச்சிறந்த மனிதர்னா டிஆர் மனசுல எந்த கள்ளங்கபடம் இல்லாம எந்த மேடைக்கு போனாலும் அவங்களை மனதார வாழ்த்தக்கூடிய ஒரு வள்ளல் டி ராஜேந்தர். யாருக்கும் தீமை செய்யாது, அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு, அவருக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, மற்றவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம தான் உண்டு, என்னோட வேலை உண்டு, யாரும் என்ன மிரட்ட முடியாது, நான் யாரையும் மிரட்ட மாட்டேங்கிற ஒரு தனி ராஜா. எனக்கு பிடிச்ச ஒரு நம்பர். அவரை பார்க்கும்போது உண்மையே டிஆர் வேற எந்த இதுலையும் இல்லை. இது பார்க்கும்போது எனக்கு முகமது கானோட ஒரு ஆட்டம் ஒரு பாட்டு இருக்கு, அடடா இப்ப கலக்கியிருக்காரு. இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது உள்ள பாருங்க, இதை பார்க்கும்போதே இது இந்த படம் கூட ஒரு பெரிய ஆட்டம் போடும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இந்த படத்தை பார்க்க சாங்கை பார்க்கல. என்னுடைய இதுன்னா ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, இப்போ ஸ்டேரன் சாரோட இதுக்காக போயிருந்தேன் அந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது உண்மையே இந்த விஷயத்தை அவர் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு அப்பா பெண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவள் குழந்தையிலேருந்து கையில் எடுத்து, நானும் இன்னைக்கு ஒரு அப்பா அது பார்க்கும்போது நான் காதலுக்கு எதிரி இல்லை, நானும் செம்பரிச்சு படம் எடுத்தேன், நானும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் நான் ஒரு முடிவு வச்சிருந்தேன், முதல் காதலை ரோஜா கிட்ட நான் சொல்லலை, ரோஜாவோட அப்பா அம்மா கிட்ட தான் சொன்னேன், சார் உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா சம்மதிக்கல, அவங்க சம்மதிக்கிறதுக்கு டைம் ஆச்சு, அது வரைக்கும் காத்திருந்தேன். அப்போது நான் காதலர்களுக்கு கேட்குற ஒரே வேண்டுகோள் என்னன்னா, அப்பா அம்மாவை மீறி எந்த காதலரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படியாவது நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சமூகத்தில் நான் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தை, அவர் அந்த குழந்தைய நான் கையில் தூக்கி பிறந்தவொடனே முதல்ல கையில் தூக்குறேன். உலகத்தில் அது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த கையில் தூக்கும்போது அவளை பெட்ல படுக்க வச்சு அவளை பால் அவங்க அம்மா கொடுத்தவரை நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டு அவள் சமயத்தில் பெட்ல பீ மூத்திரம் எல்லாத்தையும் நானே இது பண்ணி அந்த குழந்தைய அப்படியே வச்சு பாதுகாத்து என்ன டெஸ்ட் பண்ணணும், அவளுக்கு என்ன சாப்பாடு ஊட்டணும், எப்படி போட்டா சாப்பிடுவா, என்ன சொல்லி சாப்பாடு ஊட்டணும், இதையெல்லாம் கொண்டு நான் வளர்த்துக்கும் போது எங்க பொண்ணு இப்படி எங்க அப்பா ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேதனை இருக்கு பாருங்க. இதை விட ஒரு வேதனையை உலகத்தில் எந்த மனிதனும் பண்ண முடியும். இன்னைக்கு நான் போய் நிற்கும் போது ஸ்டேஷன்ல கண்ணு கலங்குது, இதயம் வடிக்குது. இதை என்னன்னு சொல்ல முடியாத ஒரு துயரம். இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாரும் ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறதால ஒரு தண்டனை அனுபவிக்க அவசியம் இல்லை. ஒரு அப்பா தன்னோட மகளுக்கு என்ன இடத்துல பண்ண எது மாதிரி இருக்கணும், நாளைக்கு இவன் பிர்லா டாட்டா இல்லைனாட பரவாயில்ல, தன் பொண்ணை வச்சு வாழ்வானா, தன் பொண்ணு கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுவானாதான் ஒரு குறைந்தபட்சம் எல்லாம் மீறின பிறகு அப்பா எதிர்பார்க்கறது தான். அது கூட இல்லைன்னு வரும்போது தான் அப்பனுக்கு மிகப்பெரிய வழி இருக்குது. அதனால நான் திரைப்படங்கள் எடுக்கும்போது கூட அப்பனோட அப்பா பெற்றோரோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் எடுத்துதான் நான் படம் எடுக்க மாட்டேன், எடுத்ததில்லை, இனி எடுக்க மாட்டேன். ஆனால் காதல் கதை பண்ணுவேன். அப்பனை எதிர்த்து கல்யாணம் பண்றது தான் காதல் கதை இல்லை, அப்பனை கன்வின்ஸ் பண்ணி பண்றது கூட காதல் இருக்கு. அப்போ இது மூலமா உங்க பத்திரிகையாளரும் சரி, இந்த சமூகத்தும் சரி, திரும்ப திரைப்பட துறையினர் கூட சும்மா இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற மயக்கிறதுக்காக அப்பா அம்மா மீறி கல்யாணம் பண்ணா என்ன கல்யாணம் இது ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி வாழ போறாங்க, இதை பெற்றோர்கள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்காம அவங்க தன்னுடைய நண்பர்களா உட்கார வச்சு இந்த கல்யாணத்தை நான் எதிர்க்கல, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்கள சொன்னா இந்த எப்படியா எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வீட்டில் உட்காந்து அடுத்த கட்டம் என்ன யோசிப்பாங்க. அது நான் பெற்றோர்கள் கொடுக்குற அறிவுரை. குழந்தைகளுக்கு கொடுக்குற அறிவுரைன்னா தயவு செய்து பெற்றோரை மீறி பெற்றோரை அவமானப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்காதீங்க. இதுதான் இது உங்களுக்கு நான் கொடுக்குற வேண்டுகோள். அதை இந்த விழா மேடையில் நான் சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் இந்த விழாவுக்கு என்னோட நன்றி. மறுபடியும் இந்த சாரோட படம் பார்க்குறேன். படம் பார்த்து நிச்சயமா நீங்களாம் போன பிறகு கூட டிஆர் ஆட்டத்தை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா எஸ்பிஎம் சார் நம்ம 2வது முறை நான் அவரோட ஒரு இதுக்கு போறேன். நிச்சயமா நீங்க இல்ல சிரிக்கிறது கிடையாது, நான் நிச்சயமா சந்தோஷப்படுவேன். ஏன்னா சாதாரணமா உங்க ஆட்டம் நான் பார்த்துருக்கேன்.
அதனால வந்து தனியாக மூவிக்கான நீங்கள் ஆடும்போது அதை ஆட்டத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். எஸ்பிஎம் சார் வந்து அவர் ஒரு புது டைரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு விழாவுக்கு போகும்போது அந்த விழாவோட A to Z எல்லாரும் லைனாக ஆரம்பிச்சு அவங்க என்னென்னலாம் சாதனை பண்ணாங்க அதை ஒரு வேலையை எடுத்து மொத்த பேரையும் பாராட்டுறது. ஏன்னா பெரும்பாலும் வரவங்க வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்களை பாராட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாம அடிமட்டத்தில் வேறா இருக்கிற நிறைய கலைஞர்களை வந்து மறந்து போயிடுவாங்க. ஆனா அவரு தான் வந்து முதன் முறையா நான் பார்த்ததுல 3வது சந்தர்ப்பம் எல்லாரையும் வந்து லைனா உட்கார வச்சு ஒருத்தர் பேரா வந்து படிச்சு அவங்க எல்லாரையும் அங்கீகாரம் கொடுக்குற அவருக்கு என்னுடைய வணக்கம் முதல்ல. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒரு மேடை அவர் படத்துக்கு ஒரு முன்மதி என் பேரை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பணத்தை விட அவனோட பேர் வந்து திரையில வரும்போதும் நான் இன்னும் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு பேப்பர்ல அந்த கட்டிங்ஸ் நான் வந்து 25 வருஷமா பாதுகாத்து வரேன். அது வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அவனோட பேர் வந்து இந்த மேடையில் உச்சரிக்கப்படும் போது அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் நான் அவர்கிட்ட இருந்து இப்போ அந்த இது வந்து கத்துக்கிட்டேன். நான் அடைஞ்ச சந்தோஷம் அது இப்போ சொல்லும்போது சாதாரணமா இருக்கும். அவங்க பேர் இவங்க பேர் சொல்லும்போது சாதாரணமா இருக்கும். ஆனா கேட்கறவனுக்கு அதை விட இனிமையான ஓசை வேற எங்கேயுமே கிடைக்காது. அது நான் அவர்கிட்ட இருந்து இப்போ நான் கத்துக்கிட்டேன். உண்மையாவே வந்து அவருக்கு என்னுடைய தலை சிறந்த வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த ஆர்யா சூர்யா திரைப்படம் நிச்சயமா ராமநாதன் சார் வந்து ஏதோ ஒன்று இதில் பண்ணியிருப்பார். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். தமிழ் சினிமாவுக்கு அவரை போன்ற ஆட்கள் தான் தமிழ் சினிமாவை ஏதாவது சின்னதாக படம் எடுத்து பல பேரை வாழ வச்சிருக்காங்க. அதனால் அவர் மேலும் சிறந்து சிவட்டி சீனிவாசன் சொன்ன மாதிரி அவர் எங்களோட மறுபடியும் மேடைக்கு வந்து பல விழாக்களை கலந்து கொண்டு மறுபடியும் வந்து அவர் நடமாடி எங்களுடைய இதுவெல்லாம் வந்து கனவுகளை வந்து பூர்த்தி செய்யணும். அவர் வளம் பெறவும் நலம் பெறவும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வாழ்த்துற மாதிரி 100% இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிடும். டெஃபினட்டாக சூப்பர் ஹிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஓப்பனிங் வச்சு தான் ஒரு படம் வெற்றி ஆவரேஜ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த ஓப்பனிங் வந்து இந்த படத்துக்கு 100% வரும். அது ஒரே ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது ரமேஷ்கன் அப்போ தான் வந்து அந்த சேரன் மேட்டர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டு இருந்தேன். இல்லை சார், நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் 7 மணிக்கு அது ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு தானே போவீங்க, இப்போ இதே இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவோமே அந்த கதையை பற்றி. நான் கண்டிப்பாக போய் ஆகணும், எல்லாம் டிஆர் சாங்கை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். அதுக்கப்புறமா எத்தனை மணிக்கு முடியும் தெரில, எண்டில் பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்த ஸ்டில்லில் பார்க்கும்போதே கண்டிப்பாக டெஃபினட்டாக அவருடைய சாங்ஸ் போடுவாங்க. ஸோ அதை பார்க்கணுன்னு எனக்கு இருக்கிற ஆர்வம் தான் ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த ஆர்வத்தோடு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வரும். அது இல்லாமல் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து படத்தை வெற்றியடை செய்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சின்ன சின்ன விஷயங்கள் லைக் பவர் ஸ்டார், இந்த கங்கை அமரன் சார் ஒரு சாங் ஒன்று, நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் தெரியும். ஒரு சின்ன விஷயம், அந்த சேரனை பற்றி பேசினாங்க, அதை பற்றி நான் இங்கே மேடையில் எதுவும் பேச விரும்பலை. நான் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவன் வந்து ரொம்ப தைரியமாக இருந்திருந்தானா, நான் ஃபோன் பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அழையே நிற்கலை அப்படின்னாங்க. இதுக்கு அதுதான் செல்வமணி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த பாசம்ன்றது இருக்குது. பட் குழந்தைகளுக்கு அந்த பாசம் வந்து அப்பா அம்மா மேலே அந்த காதல் அந்த வெறியாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா வரும் மறுபடியும், அது முன்னாடியே இருக்கும் அப்புறம் இருக்கும். அந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறதுக்கு கரெக்டான ஆளுங்க இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் அப்பம் பேருக்கு எடுக்கக்கூடாது இல்லையா? அது ஒன்று தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம விழாவுக்கே வருவோம். 126வது படம். இந்த படத்தினுடைய பேருங்கள்லாம் டைட்டில் சொல்லிட்டு வந்தாவே எல்லாருக்கும் மூச்சு வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்படி அவ்வளோ படங்களை இயக்கியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அது வந்து அதுக்காக தனியாக வந்து நம்ம ஃபிலிம் சேம்பர் தலைவர்லாம் இருக்கார், அதுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழா பண்ணணும் அவருக்கு. ஏன்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து கின்னஸ் ரெக்கார்டில் தான் வரப்போகுது. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வந்திருக்கும், இல்லைனா கண்டிப்பாக வரும். யாராலுமே பண்ண முடியாது. இப்போல்லாம் ஒரு சீரியலில் 125 எபிசோடு எடுத்தாவே டயர்டாகி ரிட்டையர் ஆகி போயிடுறாங்க. ஸோ 126 படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அது வந்து நினச்சே பார்க்க முடியாது. மோதி பண்ணாவே நான் 50 தொடர்றதுக்கே முடியுமான்னு தெரில. ஏன்னா இப்போல்லாம் காலகட்டங்கள் வந்து முன்னாடி மாதிரி நான் கூட வந்த புதுசில் 3 மாதங்கள்லாம் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் முடியாது. ஏன்னா சிஜின்னு ஒன்று வந்துருச்சு, டிஜிட்டல்னு ஒன்று வந்துருச்சு. அதனால் வந்து டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அவரால் மட்டும் எப்படி பண்ண முடியுதுன்றது தெரியல. கேஎஸ் சீனிவாசன் சார் சொல்லும்போது அது என்னமோ ரகசியம் அப்படின்வாங்க. நான் ராமநாராயணன் சார் பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஷூட்டிங்கில் வந்து 3 ஹீரோஸ், அது யார் பேர் தெரியல. ஒரு ஹீரோ வந்து சார் அர்ஜென்ட்டாக ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார், நான் ஊருக்கு போகணும் அப்படின்னோடனே சரி போயிடுவாப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து சார் முன்னாடி சீன்லேயே அவர் இருக்கார், இதுக்கு அடுத்த சீனும் நம்ம எடுத்துட்டோம், இப்போ இந்த சீனில் அவர் இல்லைன்னா சீன் எடுக்க முடியாது சார். அது கூட காரில் நடுவில் போகும்போது இவங்க பேசிக்கிறாங்களா, எங்கேப்பா அவன் வழியிலே இறங்கிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த சீனு வரது போது இது வந்தாயா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டு முடிச்சு அந்த சீன் எல்லாம் முடிஞ்சு சார். 2 டைலாக்ல வந்து அந்த ஹீரோவை அவருக்கும் வேலையை கொடுத்து அவருடைய இதுவும் திருப்திப்படுத்தி இவரும் படத்தை நிறுத்தாமல் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் நிறைய செய்வார்னு சொல்லுவாங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல் அந்த காலத்தில் கூட சொல்லுவாங்க, விட்லாச்சாரியார்கிட்ட வந்து ஹீரோ வரல அப்படின்னா சரி பரவாயில்லப்பா ஹீரோ வரல சார், டூயிட்டு சார், ஹீரோயின் மட்டும் இருக்காங்க எப்படி சார் டூயிட் இருப்பாங்க இப்படின்னு வரான். ஒன்று அது கிளியாக வேணும், ஒரு கிளியை மட்டும் கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளியோட ஒரு பாட்டு பாடிட்டு அந்த கிளி வேற அந்த மேல் வாய்ஸ் எல்லாம் பாடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் நிறைய. ஸோ இது மாதிரி தான் இதாக ரகசியங்கள்னு ஸ்ரீனிவாசன் சாருக்கு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ ஃபாரின்லலாம் இங்கிலீஷ் படமாக பண்ணிகிட்ருக்காங்க, அதை நம்ம அண்ணாந்து பார்க்குறோம், அவ்வளோதான். மிகப்பெரிய பெரிய ஈன்னு நம்ம பண்ணுற மாதிரி அவங்க நிறைய அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம விட்லாச்சாரியார் பண்ணாததோ ராம்நாராயணன் சார் பண்ணாததெல்லாம் வந்து அங்கே பெரிய லெவலில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவங்க பண்ணாதது ஒன்றே அவங்க புதுசாக பண்ணல. இனிமேல் இந்த படம் மட்டுமல்ல, பாடல்கள் ஸ்ரீகாந்த் தேவா நீ வந்து முத்துராம் சார் சொன்ன மாதிரி ஒல்லியா ஆகிடாத, அப்புறம் உன்னை அடையாளம் தெரியாமல் போயிடும், உனக்கு இதுதான் அழகு. அமிதாப் பச்சனுக்கு உயரம் அழகு மாதிரி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு குண்டு தான் அழகு. அப்படியே இரு, அதே குழந்தை மனசு, அதே குழந்தை மாதிரி தான் பேசுகிறேன். இன்னும் பாடல்கள் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கு. டிஆர் சார் வந்து ரெகுலராக இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஹீரோவாக மறுபடியும் அவர் அந்த நளினி மேடம் பார்க்கும்போது ஞாபகம் வருது எனக்கு. நாகேஷ் சார்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர் வந்து மோகன் சார், தேவராஜ் மோகன் சார். எங்கள் 2 பேரையும் அனுப்புகிறாரு நாகேஷ் சார். இங்கே ஒரு டான்ஸ் மாஸ்டர் உடைய பொண்ணு வந்து ஹீரோயின் பண்ண போகிறாங்க போட்டிருக்குப்பா, சின்ன போய் பார்த்துட்டு வாங்க புதுமுகம் எப்படி இருக்குன்னு. போயிட்டு வந்து நல்லா இருக்குங்க சார், சுருட்ட முடி, ஃபுல் சுருட்ட முடியோட அவங்க பேரெல்லாம் தெரியாது. அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்து நாகேஷ் சார் சொன்னால் ஓகேன்னு. ஒரு வாரத்துலலாம் அவங்க கமிட் ஆகிட்டாங்க. கமிட் ஆனதுனால சரி இல்லை புதுமுகம் தான் வேணும்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அந்த படத்துக்கு. பார்த்த ஞாபகங்கள் உள்ளேயோன்ற படத்துக்கு. அப்புறம் பார்த்தா டிஆர் சார் வந்து அவங்க புக் பண்ணி அவங்க மிகப்பெரிய ஹீரோயின் ஆகி அதுக்கப்புறமா ஆன்டி ஹீரோயின் பண்ணி அக்கா ரோல் பண்ணி அம்மா ரோல் பண்ணி இன்னும் பாட்டி தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு எங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்றும் சிரஞ்சீவி டிஆர் இன்னும் அப்படியே இருக்கார், என்றும் அதே போல் இருக்கணும். ராமநாதன் சார் இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் இல்லை இறைவனை இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அது ஒரு சின்ன இது வந்து நானும் வாசு சார் டிஆர் சார்லாம் போய் பேசிக்கிட்டோம். வாலி சாருக்கு வந்து மௌன அஞ்சலி இருக்கும்போது நிறைய ரிங்டோன் வந்தது, ஆனால் பாட்டு ஒன்று தான் கேட்டது, நானே இட்டாள்னு. ஸோ ஆத்மா வந்து அங்கேயே இருக்கின்றது. ஸோ அந்த இறைவனை வேண்டி இந்த படம் பாடல்கள் எல்லாம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ராம்நாராயண் சார் ஒரு மாஸ் மகாராஜா. அவர் கிரியேஷன் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எப்படி வசூல் பண்ணணும்னு திங்க் பண்ணுறது வசூல் ராஜா. இதில் இப்போதான் டிஆர் சார்னு கேட்டாச்சு, சார் இந்த சாங்கை வீட்டில் காமிச்சிட்டிங்களான்னு கேட்டேங்க. நான் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியுது. இவ்வளோ கிக்கு இதுக்குன்னா இந்த சாங் ஷூட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமநாதன் சார் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி டிஆர் சார் தான் இந்த சாங் பாட்டு எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க கல்யாணம் இதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ அந்த சாங்கை பார்க்கும்போது ராமநாதன் சாருக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையாக இல்லை, இதில் பெரிய லட்டு சாப்பிடுவார். நன்றி, வணக்கம். ராமநாராயண் சார் எதை தொட்டாலும் பொண்ணாகும், சின்ன படம் எடுத்தால் பெரிய படமாகும், சின்ன நடிகர்கள் பெரிய நடிகர்கள் ஆவாங்க. அவர் எதை தொட்டாலும் பொண்ணாகன்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கத்தை அவர் தொட்டார், பொண்ணாக மின்னிச்சு கோபுரமும் உயர்த்தி வச்சார். இன்றைக்கி அந்த சங்கம் அவர் இல்லாமல் தெருவில் கிடக்கிறது. விரைவில் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அது மீண்டும் கோபுரத்தில் உயர்த்தப்படும்.
அவருக்கு அதை நாங்கள் செலுத்தும் நன்றி கடன் நாங்கள் நினைக்கிறோம். ஆர்யா கலெக்ஷனில் ஆரம்பித்து சூர்யா கலெக்ஷனில் முடியணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான்லாம் சினிமாவுக்கு வருவதற்கு முன்போ இல்லை சினிமாவுக்கு வந்த பிறகு நீங்கள் எல்லாருமே சினிமா அப்படின்னா இட்ஸ் இண்டஸ்ட்ரி, சினிமா அது வந்து ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவோம். பட் ராமநாராயணன் சார் தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொன்னார். எல்லாரும் அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறாங்க சார், நான் அதை குடிசை தொழிலாக தான் சார் நினைக்கிறேன் அப்படிம்பாரு. ஆனால் என்ன வினோதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழிற்சாலைன்னு சொல்லி இந்த பிரம்மாண்டமாக எடுக்கப்படுற படங்கள்லாம் பல படங்கள் காணாமலே போயிடுது. இந்த குடிசை தொழில்னு சொல்லி அவர் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு எடுத்த பல படங்கள் வந்து சூப்பர் டீப்பர் ஹிட்டு. உதாரணத்துக்கு வந்து துர்கா, ஆடிவெள்ளின்ற படம்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் சூப்பர் டீப்பர் ஹிட்டு. அந்த மாதிரி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரவர், ரொம்ப சிம்பிளானவர். அவரை பார்த்து தான் நான் வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போதும், அது வந்து பிரம்மாண்டம் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் நான் எஸ்பிஎம் சார், ராமநாராயணன் சார் மாதிரி படங்கள் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அநேகமாக அவருடைய 126 படங்களில் குறைஞ்சது நான் ஒரு 120 படமாவது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து டிஆர் சார், என்னுடைய காலேஜ் நாட்களில் வந்து நான் வந்து உயிருள்ள ஒரு விஷயம் தான் எங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம். டெய்லி போயிடுவோம் அந்த படத்துக்கு. நான் வந்து இந்த சாங்கை இப்போ பார்க்க தவறிட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல சார், அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டரில் பார்க்கும்போது ஜனங்க ஆடுவாங்க, அதை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் குஷியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லா படமும் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ தியேட்டருக்காரங்கிட்டே கேட்டால் படம் எப்படி இருக்குது என்னதுன்னா, சார் பட்டே கிளப்பு சார் அப்படிம்பாங்க, சூப்பராக போச்சுன்னா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் போஸ்டர் டிசைனே பட்டே கிளப்புது. போஸ்டர் ஒரு பக்கம் ராஜேந்தர் சார் கலக்கிறார், இன்னொரு பக்கம் பவர் ஸ்டார் கலக்கிறாரு, டைட்டில் ஆர்யா சூர்யான்ற டைட்டில். அந்த சகாதேவன் மகாதேவன்ற ஒரு படம் 89 நினைக்கிறேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அருணாச்சலம் ஸ்டுடியோவில் வந்து நான் புதிய பாதை படத்துக்கு கோ டைரக்டர். நான் அங்கே தான் செட்டு போட்டு அங்கே தான் ஷூட் பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆரம்பித்து ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆஃபீஸும் அங்கே தான். அடுத்த ஷெட்யூல் எப்படி எடுக்கலான்றது பிளான் பண்ணுறதுக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சகாதேவன் மகாதேவன் அவங்களும் அங்கே தான் எடுத்தாங்க. படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டு. நாங்கள் 2வது ஷெட்யூல் போகும்போது ராமநாராயணன் சார் அடுத்த படத்துக்கு அங்கே வந்துட்டார், தங்கமணி ரங்கமணின்ற ஒரு படத்துக்காக. நாங்கள் படம் முடித்த பாடு இல்லை. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அட் த சேம் டைம் அந்த சச்சினுடைய ஃபாஸ்ட்டு செஞ்சுரி மாதிரி அவர் செஞ்சுரியாக அடிக்கிறாரு, படத்தை ஹிட்டும் பண்ணார், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணார், ஹிட்டும் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். நம்ம வந்து ஒரு நாளில் கூட படம் எடுக்கலாம், ஓடணுமே படம். ஸோ இது மாதிரி பல நல்ல திறமைசாலி, நல்ல குணாதிசயங்கள் கொண்டவர் அவர். இதில் பல வெற்றி காம்பினேஷன்கள் இருக்குது. டிஆர் சார் இருக்கார், ராமநாராயணன் சார் இருக்கார். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த நமக்கெல்லாம் புரியாத ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்து ராமநாராயணன் சாருக்கு கண்டிப்பாக தெரியுது. கண்ணா லட்டு தின்ன ஆசையாக இருக்கட்டும், இந்த ஆர்யா சூர்யா ஆகட்டும். காலையில் என் மகன் வந்து இந்த இன்விடேஷன் பார்த்துட்டு அவனே கூட இது அட்டாசமாக இருக்குது அப்படின்றான். சார் அவனும் உங்கள் ஃபேன்ஸு, அது சிம்புக்கு ஃபேனாக இருக்கலாம் என் பையன், அவன் டிஆர் சாருக்கு ஃபேன் அவன். ஏன்னா அவருடைய டான்ஸு அந்த எனர்ஜி வந்து நிச்சயமாக யார்ட்டையுமே கிடையாது. நான் அந்த பாட்டை பார்க்க தவறிட்டேன், முடிஞ்சால் மறுபடியும் திரையிட்டு காமிச்சா பார்க்குறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியடையும் வாழ்த்துக்கள். வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 4 நாள் முன்னாடி ராமநாராயணன் சார் எனக்கு ஃபோனில் பேசினார், இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கங்கன்னு. நேற்று நான் விஜயமுரளி அவர்கிட்ட சொன்னேன், அவரை அங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், அவர் ஃபங்க்ஷனை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே எல்லாரும் வந்திருக்காங்கன்னா அவருடைய மனசுக்கு தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், ராமநாதன் சாருக்கு கண்டிப்பாக சினிமாவில் விரோதியோ எதிரியோ இருக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய மனசு அப்படிப்பட்ட மனசு. ரொம்ப நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர், பார்க்குறதுக்கு குள்ளமாக இருப்பார், ஆனால் மனசு வந்து மிகப்பெரிய மனசு அவருக்கு. அவருடைய குணம் உயர்ந்த குணம். அப்படிப்பட்ட நல்லவர், மிக சிறந்த திறமைசாலி. அதாவது அவருடைய படங்களை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. எஸ்பிஎம் சார் கூட எல்லாரையும் விடாமல் சொன்னார். எப்படி ராமநாராயணன் சார் எப்படி எஸ்பிஎம் சாரை பார்த்து முதல்ல நாங்கள்லாம் வந்து இப்போ நான் ரஜினி சார் படம் டைரக்ட் பண்ணுறேன்னா அதுக்கெல்லாம் எஸ்பிஎம் சாரை ஃபாலோ பண்ணி தான் எங்களால் பண்ண முடியும். இப்போ ரவிக்குமார் வந்து கமலஹாசனையும் ரஜினி சாரையும் சேர்ந்து பண்ணுறாருன்னா அதெல்லாம் வந்து எஸ்பிஎம் சார் தான். அந்த எஸ்பிஎம் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல் கொண்டு எல்லார் பேரையும் சொன்னார்னு செல்வமணி சொன்னார் பாருங்கள். அதில் நான் வந்து ஏன் சந்தோஷப்பட்டேன்னா, என்னுடைய பேர் நான் ஸ்ரீதர் சார்கிட்ட 78 இளமூஞ்சல் ஆடுகளை சேரும் பொழுது என்னுடைய பேரை கூப்பிட்றதுக்கு அதுக்கு முன்னாடி 6 மாதம் ஆச்சு. டைரக்டர் என் பேரை கூப்பிட மாட்டாரா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா அந்த பீதாம்பரம் புள்ளியை வர சொல்லுன்னு தான் சொல்லுவார். வாசுன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஒரு டைரக்டருடைய
குரல்ல இருந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பேர் வராதா அப்படின்னு ஏங்கின அசிஸ்டன்ட் டைரக்டர் நான். அதை போல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்றைக்கி எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு கனவு காணுவாங்க. அப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பேரை எல்லாத்தையும் சொல்லி முத்துராமன் சார் வந்து சொன்னதை நினைக்கும் பொழுது எனக்கும் என்னுடைய ஞாபகம் வந்தது. அதே மாதிரி அவர் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் எல்லாரையும் விடாமல் சொல்வார்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை போல் ஒரு நல்ல மனிதருக்கு இன்னொரு மனிதர் அவரோட நான் கம்பேர் பண்ணோன்னா இண்டஸ்ட்ரியில் நான் ராமநாதன் சாரை தான் நான் கம்பேர் பண்ணுவேன். எல்லாரும் அவருடைய படங்களை பற்றி சொன்னாங்க. அவர் எப்பவுமே சின்ன படம் எடுப்பார், ஆனால் பெரிய படங்களை விலை கொடுத்து வாங்குவார், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடுவார். அவர் சொல்லுவார், நான் என்னுடைய படங்கள் இதுதான், நான் இப்படி தான் படம் பண்ணுவேன், இந்த படத்தில் பெரிய கலெக்ஷன் வரும், இல்லை பெரிய படம். இன்றைக்கி 2012 நமக்கு கொண்டு வந்து காமிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் சார். அதாவது ஆங்கில படங்களை, மிகப்பெரிய ஆங்கில படங்களை, பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி நமக்கு காட்டுவார். அவருக்கு தெரியும் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு. அது ரொம்ப கஷ்டம். சினிமாவில் ஒருத்தர் வந்து இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் 90% ராமநாதன் சார் வந்து டிசைட் பண்ணுவார் இந்த படம் ஓடும் அப்படின்னு. அதில் அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அவர் சினிமாவில் வந்து வெறும் டைரக்ஷனில் மட்டுமே அவர் வந்து சம்பாதிக்கல, படம் விநியோகம் பண்ணி திரையரங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்ட ஒரு முழு மனிதன் என்ன கேட்டிங்கன்னா ராமநாதன் சாரை நான் சொல்லுவேன். அதே போல் இன்றைக்கு சினிமாவுடைய 100 ஆண்டு, இந்திய சினிமாவின் 100வது ஆண்டில் 126 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு டைரக்டர், தமிழில் அதிக படம் பண்ண மிகப்பெரிய டைரக்டர். இனிமேல் யாராலையும் அத்தனை படம் பண்ணவே முடியாது, அது மட்டும் நிச்சயம். அப்படி ஒரு சாதனை படைத்த ஒரு டைரக்டர் தான் ராமநாதன் சார். அவருக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு வாட்டி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சொன்னேன், நீங்கள் சங்கர் படம் பாருங்கள், டெக்னிக் கற்றுக்கங்க, ராமநாதன் சார் படத்தை மிஸ் பண்ணாதீங்க, அவர் படத்தை பாருங்கள். அவர் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பணம் செலவு பண்ணணும், எப்படி படம் பட்ஜெட் போடணும் அப்படின்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனர் ஆகலாம். அதுக்கு இவங்க 2 பேரை நீங்கள் உதாரணம் எடுத்து ஆகணும். இவரோட தான் கம்பேர் பண்ண முடியும், எங்களோடலாம் கம்பேரே பண்ண முடியாது. அப்படி ஒரு டைரக்டர் ராமநாதன் சார். இந்த படத்தில் நான் இன்னொன்று குறிப்பிட்டு எல்லாரும் சொன்னாங்க டி ராஜேந்தர் சாரை பற்றி. எனக்கு என்னென்னா அவரை பார்க்கும்போது அவருடைய எனர்ஜி தான் பயங்கரமாக இருக்கும். அவரோட உட்கார்ந்து பேசினா செல்லுமணி சார் சொன்ன மாதிரி அந்த உள்ளுக்குள்ளேருந்து உண்மையிலேயே அந்த ஆத்மார்த்தமான வார்த்தைகள் வருது. என் மகன் சக்தி எல்லா படமும் அவருடைய படம் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருவான். பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி. இது வரைக்கும் லாஸ்ட் படம் கூட ஃபர்ஸ்ட் டே, அவனும் சரி என் தங்கச்சி பையனும் சரி 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே போயிடுவாங்க ஒரு படம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி என் தங்கச்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா சன் டிவியில், டி ராஜேந்திர சார் என்ன பண்ணுறாரு, அதாவது எமோஷ்னல் பர்சன், அவர் ரொம்ப எமோஷ்னல் பர்சன். நான் பார்த்துருக்கேன் அவரை. அப்படியே அவர் பேசும்பொழுது, இப்போ சேரன் அவருடைய பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, நம்மளாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த பிரச்சனை எந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இது வந்து சினிமா எடுக்கிற டைரக்டர், காதல் கதை எடுக்கிற டைரக்டர், இவங்களுக்கெல்லாம் படத்தில் தான் சொல்ல தெரியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. சின்னத்தம்பியும் ஒரே கதை தான், காதலுக்கு மரியாதையும் அதே மாதிரி கதை தான். ஆனால் காதலுக்கு மரியாதையோட முடிவு என்ன, அந்த பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான முடிவு அந்த படத்தில் இருந்திருக்கும். சின்னத்தம்பியில் பார்த்தீங்கன்னா அம்மா வாங்க நீங்கள் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் இவங்க வரட்டும், அந்த உணர்வு தாய் தகப்பனுக்கு கொடுத்து அதுக்கப்புறம்தான் மற்றது எல்லாம் அப்படின்றத சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஃபாதர், எல்லாருமே இங்கே நாங்கள் எல்லாருமே அப்பா தான். அந்த டி ராஜேந்தர் சாருடைய ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தேன் நான். அந்த ஃபீல் தான் இன்னைக்கு எல்லா தகப்பனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கணும், எல்லாருக்கும் அதான் இருக்கணும். இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் பன்னீர் புஷ்பங்கள்லாம் அந்த எண்டில் அந்த கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பேன், அக்கார்டிங் டு இந்தியன் மேரேஜ் ஆக்ட் இட் இஸ் நாட் பர்மிட்டபிள். இது நீங்கள் அந்த படத்தில் அன்றைக்கே சொல்லியிருப்போம். எவ்வளவு படங்கள் சொன்னாலும் அதெல்லாம் வேற படங்கள் வந்து எல்லாரையும் வந்து கெடுக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை படங்களால் யாரும் கெட்டு போகவே மாட்டாங்க. இது எதனால் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை நீங்கள் திங்க் பண்ணணும், கண்டிப்பாக திங்க் பண்ணணும். ஒரு குழந்தை இதை திங்க் பண்ணால் நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு இருக்கும். இந்நேரம் அந்த குழந்தை வந்து டிசைட் பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். செல்வமணி அவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை ஒரு டிசிஷனுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நல்ல சந்தர்ப்பங்களில் நல்ல விஷயங்கள் பேசும்பொழுது கல்யாண் சார் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், இது சாதாரண லட்டு இல்லைன்னு, இது உண்மையிலே திருப்பதி லட்டு தான், சந்தேகமே கிடையாது. அது மாதிரி வரும்.
தேவா அவர்களுடைய இசை வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லாரும் தேவா அவர்களுடைய உடம்பை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவர் மத்தியானம் எங்கே சாப்பிடுவார்னு அவரை கேளுங்க. அவர் வந்து முனியாண்டி விலாஸ், பொன்னுசாமி இப்படி தான் தேடி போவார். அதனால் அவர் வந்து அவங்க அப்பாவால் வளர்க்கப்பட்ட ஒரு செல்ல குழந்தை. ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய குணம் அப்படியே இருக்குது. எப்படி ராமநாராயணன் சாருடைய மகனை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. பார்க்கும்போது அவரை பார்க்குற மாதிரியே தோணுச்சு. அதே போல் அவருடைய ராமநாராயணன் சார் மகனும் அதே மாதிரி தான் அப்பாவை போல் வளர்ந்துருக்காங்க. ஸோ இன்றைய ஜென்ரேஷன் ஃபாதரை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தேவா அவர்கள், ராமநாராயணன் சார் அவர்கள். அவருடைய யூனிட்டுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா யூனிட் அப்படின்றத ஃபார்ம் பண்ணவர் ராமநாராயணன் சார், எஸ்பிஎம் சார் தான். இவங்களெல்லாம் பார்த்தப்பறம் தான் நாங்கள்லாம் யூனிட்டை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ள ஒரு யூனிட், தட் இஸ் எங்கள் டெக்னீஷியன்ஸ். அவங்க எல்லாமே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், 10 விரல் நல்லா இருந்தால் தான் கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஒரு விரல் அடிப்பட்டால் கூட கைத்தட்டினா சத்தம் வராது. இது எல்லாம் நல்லா இருந்தால் தான் கைத்தட்டும் போது சத்தம் வரும். இது எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த படம் வெற்றி அடையும். அதனால் அத்தனை விரல்களும் இங்கே இருக்கிறது. எல்லா விரல்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ராமநாராயணன் சார், கவலையப்படாதீங்க. இட்ஸ் அ சூப்பர் ஹிட் ஃபிலிம். நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது ராமநாராயணன் அவருடைய 126வது படம். 126 எண்ணை வந்து இனிமேல் வந்து சினிமாவில், தமிழ் சினிமாவில் யாருமே தொட முடியாது. ஏன்னா இன்றைக்கி படம் 126 நாள் ஓடுறதே இல்லை, அதுவே போயிடுச்சு. 126 படம்ன்றது எங்கே எடுக்கிறது? அது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். இந்த படத்தினுடைய டைட்டில் எல்லாரும் சொன்னாங்க. அது எல்லாத்துலேயும் ராமநாராயணன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஆர்யா சூர்யான்னு டைட்டில் வச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே டிஆர்யான்னார் 3வது லைன். ஆர்யா சூர்யா எல்லாத்துக்கும் மேலே டிஆர்யான்னு 3ஐயும் சேர்த்து விட்டார். டிராஜேந்திரனுடைய நடனத்தை வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த போதே நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போவே சொன்னேன், உங்கள் பையனுக்கெல்லாம் போட்டி வெளியில் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பிச்சு உதறிட்டார் அவர். அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் அவர்களை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. இனிமேல் வந்து ஒரு ஆளை பற்றி எப்போவுமே என்னென்னா, சினிமா உலகத்தில் வந்து ஒருத்தரை பற்றி முழு தகவல் தெரியணுன்னா நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் பண்ணுறதுன்னா உடனே விக்கிபீடியா தட்டுறது தான். தட்டினா ஃபுல் டீட்டெயில் வரும். இந்த விக்கிபீடியாவில் கூட இவ்வளோ தகவல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தகவல் கொண்டு வந்து கொட்டிட்டார் வந்து முத்துராமன் சார் அவர்கள். ராமநாராயணன் அவர்களுக்கே ராமநாராயணன் பற்றி இவ்வளோ தகவல் தெரியுமான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு சொல்லிட்டார். அதே மாதிரி யூஸ்வலாக வந்து அவர் பேச்சில் எந்த கான்ட்ரவர்சி இருக்காது. அதனால் இப்போ பேசுகிற நீங்கள் எதையும் கான்ட்ரவர்சி பண்ணாதீங்க. என்ன ஜப்பானுக்கு கோபேஸ்வரெலாம் வாந்தி எடுத்து தனிக்கதை, நான் போன தனிக்கதை, ரெண்டையும் ஒன்றா சேர்க்காதீங்க ஜெயிச்சு அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு அதாவது பேச்சு வந்து இந்த ஒரு 2 ஹவர்ஸாக இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனால் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் இந்த 2.5 மணி நேரம் இப்படி வந்து உணர்ச்சிபூர்வமாக எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு விழா நடந்திருக்குமான்னு சொன்னால் டெஃபினட்டாக இருக்காது. எல்லோரும் சேரில் இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து எப்போ ஃபங்க்ஷன் முடிப்பாங்கன்னு 4 பேர் எழுந்து இப்போ அப்படி இருக்கும். இது வந்து ஏன் அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக இருக்குதுன்னு அதுக்கு முக்கிய காரணம் ராமநாராயணனுடைய பற்றி எல்லாரும் பேசினது பூரா உண்மை. ஒரு வார்த்தை கூட வந்து இந்த மேடைக்காகவோ மேடை அலங்காரத்துக்கோ பேசாமல் இதயத்திலேருந்து பேசினால்தான் இந்த விழா வந்து அவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக இருந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் பட்டியல் போட்டு பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து ஆற்றலோ கையில் பட்டியலோ ரெண்டும் இல்லை. அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட வரல. பட் இந்த விழாவினுடைய நாயகன் வந்து 2 பேர் தான். ஒன்று டிராஜேந்தர் சார், அடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் பாராட்டி, இத்தனை பேரும் எல்லாரும் சேர்ந்து பாராட்டின மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ரொம்ப நாள் ஆசை எனக்கு நம்ம ராமநாராயணன் சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் படம் பார்த்து ரொம்ப சிரிச்சே வளருவேன். எனக்கு அதே மாதிரி இந்த படமும் வந்திருக்கு. ஒரு 2.5 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு காமெடி படமாக இந்த படம் வந்திருக்கு. ஆர்யா சூர்யா, விஷ்ணுபிரியன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டில் நல்லா டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பவர் ஸ்டார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து கங்கைமர் அங்கிள் வந்து புதுசாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடலாசிரியராக வந்து விவேகா சார் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அண்டு சொர்க்கோ கருணாநிதி சார் வந்து அந்த டிஆர் சார் பாடல் எழுதியிருக்காங்க. அண்டு
கானா பாலா அண்ணா வந்து ஒரு பாடல் பாடி எழுதியிருக்காங்க. கானா தாஸ் வந்து 2 பாடல் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு பாடல்கள். டிஆர் அண்ணா பாட்டு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அது ரொம்ப டியூன் போடுறப்போ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஆனால் வந்து அண்ணன் பாடி அந்த பாட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஆக்சுவலாக நல்லா கரகோஷம் கொடுங்க அண்ணனுக்கு. உண்மையாக வந்து நான் அவரோட மகன் சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஒரு டைமில் வந்து சரி சார் நம்ம கிளம்பிடலாம், இப்போ டைம் 2 மணி ஆயிடுச்சுன்னு. அண்ணா அது கூட சொல்ல விடிய 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 அந்த பாட்டுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ணா வந்து அப்படியே வந்து காலையில் எப்படியோ வர நைட்டு 2 மணி 3 மணிக்கு அதே ஃப்ரெஷ்னஸ் அதே எனர்ஜியாக இருக்கார். அவர்கிட்ட நான் ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து அவரோட பாடல் கேட்டு தான் வந்து நான் இசையமைப்பாளராக ஆனேன். அந்த சொல்லாம தானே வந்து என்னோட ஃபேவரட் சாங். சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது, இந்த மனசு துடிக்குது. அந்த பாடல் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹிட் சாங். அது ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு சாங் பண்ண ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அண்ணா சொல்லுங்கண்ணே. அரசியல் ஏதோ சகஜமாப்பா. குடிமகனே வெற்றி 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 ஜெயிக்கிறோம், வெற்றி முருகனுக்கு. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ஆர்யா சூர்யா வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேசணும்னு வந்தால் கடைசியில் அவர் வின் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. நன்றிங்க. முக்கியமாக வந்து இந்த படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லணும். முக்கியமாக கோ டைரக்டர் நம்ம கோலப்பண்ணனுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். அண்ணா வாங்கண்ணா, கோலப்பண்ணனுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. நன்றிண்ணா.